தொலைக்காட்சி மற்றும் அருண்லாண்ட் ப்ரோமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் ரன் ஃபார் ஹெல்த் விழிப்புணர்வு நெல்லை மாரத்தான் 2025 கோ பிரசன்டட் பை பிரீத்தி பிரைப்ஸ் திருநெல்வேலி. நாள் டிசம்பர் 28, 2025. அனுமதி இலவசம். அனைவரும் வருக. புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் மெரி கிறிஸ்மஸ். இது சூப்பர் சாண்டா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஷோ. இந்த ஷோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதாவது டிசம்பர் மாதம் ஆரம்பித்தாலே கிறிஸ்மஸ் வைப்ஸ் ஆரம்பிச்சிடும். கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணுவோம், கிரிப்பு செட் பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது, சாண்டா கிளாஸ். கிறிஸ்மஸ்னாலே சாண்டா கிளாஸ் தான். எல்லாருக்குமே வந்து சாண்டா கிளாஸில் வேஷம் போட்டு எல்லாருமே வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்குறது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஷோவும் ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்டா கிளாஸை வச்சு கேம்ஸ் விளையாட போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் ஃபில்டு ஷோவாக தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சாண்டா கிளாஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணிடணும்ல. இன்வைட் பண்ணிடலாமா? லெட்ஸ் வெல்கம் தி சாண்டா கிளாஸ். எல்லாரும் வாங்க. ஹாய். சூப்பர். சாண்டா கிளாஸ் எல்லாருமே ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்கவுங்க இடத்துல வந்து நின்றுட்டாங்க. அதாவது வருஷம் நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணும் போது ஒரு சாண்டா கிளாஸ் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம மேடையில் பார்த்தீங்களா இத்தனை சாண்டா கிளாஸ் வந்திருக்காங்க. பயங்கரமாக இருக்குது இந்த மேடையை பார்க்கும்போது, சூப்பராக இருக்குது. ஸோ சாண்டா கிளாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா. ஆஹா சூப்பர். எல்லாரும் எப்படி கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுவீங்க? எப்படி போய்கிட்டு இருக்கு உங்கள் கிறிஸ்மஸ்? சொல்லுங்கள். அருமையா போயிட்டு இருக்கு. அருமையா போய்கிட்டு இருக்கு. சரி, உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வி. நீங்க வந்து சாண்டா கிளாஸ் வேடத்துல வந்திருக்கீங்க. சாண்டா கிளாஸ் அந்த பெயர் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? அந்த கேரக்டரே எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா உங்களுக்குலாம்? கிறிஸ்மஸ் தாத்தான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சரி, அதை தாண்டி உங்களுக்கு எது தெரியாதா? தெரியாது. சரி, ஓகே, நான் சொல்கிறேன். அதாவது செயின்ட் நிக்கோலஸ். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இல்லாதவங்களுக்கு, ஏழைகளுக்கு, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, இவங்க எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய பணி செஞ்சுருக்காரு. ஸோ அவரோட பெயரை தான் செயின்ட் நிக்கோலஸ் வந்து மாறி 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 சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. சரி, நீங்கள் எல்லாம் சாண்டா கிளாஸ் வேஷத்தில் வந்திருக்கீங்க. சாண்டா கிளாஸ் வந்து செயின்ட் நிக்கோலஸ் நிறைய கொடுத்துருக்காரு இல்லாதவங்களுக்கு. நீங்கள் அந்த பவர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்ன ஒரு கிஃப்டை நீங்க இல்லாதவங்களுக்கு கொடுப்பீங்க? ரோட்டோரத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அடடா சூப்பர். நீங்க வந்து உணவு தருவீங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க? நான் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தருவேன். அடடா சூப்பர். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பேன். அடடா, எல்லாரும் வந்து பயங்கரமா சொல்றாங்களே. சரி, ஆளுக்கு ஏ டீம், பி டீம், சி டீம்னு வந்திருக்கீங்க. ஏபிசின்னு கூப்பிட்டா ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. உங்க டீமுக்கு நீங்களே பேர் வச்சுக்கிறீங்களா? கிறிஸ்டோபர் பிச்சாண்டி, வால்டர் கண்ணப்பன். சரி, நீங்க? நாங்க எரிமலை இல்ல, பனிமலை. சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்க எல்லாருக்குமே வந்து மூளைக்கும் சரி உடலுக்கும் சரி வேலை கொடுக்குற மாதிரி நாங்க நிறைய ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கோம். அதெல்லாம் நம்ம விளையாண்டுடலாமா? கேம் 1, பிரேக் அண்ட் ஃபைண்ட். இந்த கேமை நீங்கள் எப்படி விளையாட போறீங்கன்னா, உங்களுக்கு வந்து கையில் ஒரு ஆரோ கொடுத்துருவோம். அந்த ஆரோவை கரெக்டாக குறிப்பாத்து அடித்து இந்த பலூனை நீங்கள் உடைக்கணும். அந்த பலூனுக்கு பின்னாடி ஒரு இமேஜ் இருக்கும். இந்த இமேஜை வந்து ஒரு பசிலாக இது ஒரு பசில் மாதிரி இருக்கும். நீங்கள் இதை கரெக்டாக ஃபார்ம் பண்ணணும். யார் வந்து கரெக்டான இமேஜை வந்து கம்மி டைமில் ஃபார்ம் பண்ணுறீங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். இந்த 3 அணியில் யார் ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசைப்படுறீங்க? என்னங்க, யாராவது வாங்க. ஓகே சூப்பர், வாங்க. ஓகே, சாண்டா 2 பேர் ரெடியா? குறி பார்த்து அடிக்கணும். சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் குறி எப்பவுமே மிஸ் ஆகும், ரெண்டாவது குறி மிஸ் ஆகாது. அடடா மாசே. அடேங்கப்பா, அமேசிங். நான் ஒரு பெட் லவர், அதனால தான் பூனை. வாவ், நீங்க வந்து இன்னும் 3 இமேஜ் தான் எடுத்து வச்சிருக்கீங்க. அதை வச்சு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. பூனை மட்டும் தெரியுது. சரி, ஓகே, நீங்க வேணா ஸ்டாப் பண்ணிக்கோங்க.
அவ்வளவுதான், சான்ஸ் முடிஞ்சிருச்சு, உங்க ஆட்டமும் முடிஞ்சிருச்சு. சரி, இது என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணுங்களேன் ரெண்டு பேரும். அந்த பலூன் எடுத்து அந்த பசில் உள்ள என்ன இருக்குன்னு கரெக்டா நீங்க அரேஞ்ச் பண்ணி பாருங்க. கிட்ட போய் உடைக்கிறீங்க. கரெக்டா தான் விட்டுறீங்களா? கரெக்டா விட்டுற. பாட்டி பாட்டியா? பாட்டி கையே இந்த லாஸ்ட் கீழே 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 எண்டு இங்க இங்க இங்க. அப்ப வேகத்தை காணோம். தம் இல்ல. என்னங்க மேல மேல ரெண்டு. ஓகே ஓகே. தாடி தாடி வச்ச பாட்டி. உங்களோட நண்பர் தான் அவரு. ஓகே, நீங்க ரெண்டு பேருமே ஸ்போர்ட்டிவா சூப்பரா விளையாண்டீங்க. அதுக்கு உங்களுக்கு கைத்தட்டல். அடுத்த டீமை நம்ம கூப்பிட்டுடலாமா? ஆஹா, முதல் குறியே பயங்கரமா போட்டிருக்காரு. அடேங்கப்பா, வாவ், தாத்தா ஃபயரா போட்டாருப்பா. ஏய், வேற லெவல். ஏய் இங்க குறி ரொம்ப நேரம் ஆக்குனீங்கன்னா நாங்க இது பண்ணிடுவோம். சூப்பர் சூப்பர். அடேங்கப்பா, ஏய் மாத்தி வச்சனா. ஏய் மாசு. சரி, கிட்டே போய் எடுத்துருங்க. எடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணிருங்க. வெரி குட். நம்ம டெக்னிக் அச்சுடே மறைக்காத. கொம்பு மிஸ் ஆகுது. சூப்பர், நைஸ். எப்படி இருந்துச்சு இந்த கேம்? இல்ல ஏன் ட்ரைனிங் தான். உங்க ட்ரைனிங் தானா? ஓகே ஓகே. இன்னும் ஒரு டீம் இருக்காங்க. அவங்க எவ்வளவு சூப்பரா பண்றாங்கன்றத நம்ம அடுத்து தான் நம்ம பார்க்கணும். அடேங்கப்பா, எப்பா, அடேங்கப்பா, சூப்பர். இன்னும் 3 சான்ஸ் தான். அது சும்மா அது இல்ல. முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. எங்க குத்தமா இப்ப அரேஞ்ச் பண்ணுங்க. ரெண்டு தான் ஓபன் ஆயிருக்கு. மானத்தை கீழே வைக்கிறோம். ஹீரோ அடுத்து இதை இங்க வைங்க தாத்தா. ஒரு வழியா முடிச்சீங்க. ஃபர்ஸ்ட் கேம் சிறப்பா முடிச்சிட்டோம். சூப்பரா விளையாண்டாங்க எல்லாருமே. குறி அங்கங்க தப்பிச்சுதான், பட் பரவாயில்ல, எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இட் ஹேப்பன்ஸ். இந்த கேம்ல யாரு வின்னரா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? யாரு ஜெயிச்சா என்ன? சாண்டா கிளாஸ் தானே ஜெயிச்சாங்க. நாங்க எல்லாரும் அப்போ ஒண்ணு. சரி, நான் சொல்றேன். அதாவது குறைந்த நேரத்துல அதிக பலூன்களை உடைத்த வால்டர் கண்ணப்பன் டீம் தான் வின்னர். இந்த கேமுக்கான வின்னர். நிறைய கேம்ஸ் நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கேம் விளையாண்டுட்டோம். இப்ப செகண்ட் கேமுக்கு வந்திருக்கோம். இந்த கேமோட பெயர் என்னன்னு தெரியுமா? சுத்தி சுத்தி போஸ் குடு. இந்த கேம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்லாம் வச்சிருக்கோம். பாத்தீங்களா, டைஸ் இருக்கு, இங்க ஒரு கலர் கலர் குச்சி இருக்கு. சுத்தி சுத்தி போஸ் கொடுன்ட்டீங்களா? போஸ் இந்த மாதிரி போஸ் கொடுக்க பேர்ல இருக்கு. ஓகே, ஆனா எப்படி போஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இந்த டைஸை நீங்க உருட்டுவீங்க. இந்த டைஸை உருட்டும் போது ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர்ல இருக்கிற போஸை தான் நீங்க கொடுக்க போறீங்க. செம ஈஸியா இருக்குல்ல? ஆனா கேம் இது இல்ல. இது இல்ல. அது எப்படி உங்களுக்கு சுலபமா நாங்க கேம் கொடுப்போமா? நாங்க சொல்லும்போதே ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நல்லா தெரியும். அதேதான். இந்த டைஸை உருட்டும் போது ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர்ல ஒரு போஸ் இருக்கும். அந்த போஸை நீங்க பாத்துருவீங்க. அத பார்த்ததுக்கு அப்புறம் இந்த குச்சியை வச்சு 10 சுத்து சுத்தணும். நீங்க ஆளுக்கு 10 10 நீங்க சுத்திட்டு அப்புறம் போய் போஸ் கொடுக்கணும். சரியா? இப்ப எந்த அணி ஃபர்ஸ்ட் வர போறீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பண்ணிடுவீங்களா? இப்படி சுத்தி சுத்தி போஸ் குத்துருவீங்களா? ஆனா இதெல்லாம் நீங்க 10 செகண்ட்குள்ள பண்ணணும். இந்த மயக்கத்துல இப்படி ஸ்டெடி ஆகுறேன் அப்புறம் ஓகே போஸ் கொடுக்கலாம்லாம் கொடுக்க கூடாது. உடனே 10 செகண்ட்குள்ள நீங்க போஸ் கொடுத்துட்டு கேமரால யாரோட போஸ் கரெக்டா கேப்சர் ஆகுதோ அவங்க தான் வின்னர். ரெடியா? ஃபர்ஸ்ட் கேம் சிறப்பா முடிச்ச செகண்ட் டீமை தான் ஃபர்ஸ்ட் நாங்க கூப்பிட போறோம். சரி சரி, வாங்க 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 வாங்க. ஃபர்ஸ்ட் டைஸ உருட்டணும். நான் உருட்டுறேன். உருட்டுங்க உருட்டுங்க. எது உருட்டினாலும் கேமராவை காமிச்சு உருட்டுங்க. ஓகே? எப்படி இங்கிட்டா? அப்படியே உருட்டுங்க.
நீங்க நல்லா உருட்டுவீங்களா? உங்களோட சண்டை உருட்டலாமா? உருட்டுங்க உருட்டுங்க. நம்பர் 2ல இதுதான் உங்க போஸ். இப்படி நம்ம நல்லா இப்படி இப்படியா பண்ணுவோம். வந்துச்சா? இப்படி கொஞ்சம் ஹாட் மாதிரி பண்ணியா? ஓகே ஓகே. நான் 3 2 1 சொல்றேன், ஸ்டார்ட் பண்ணுங்க. 3 2 1 ஸ்டார்ட். தாத்தா சரியா இருக்கு. சூப்பர், அமேசிங். சரி, தாத்தா நம்பர் 1 அது நிஜமாலே நீங்க அப்படி மயக்கமாச்சா உங்களுக்கு? ஓகே, சிறப்பா விளையாண்டீங்க. சூப்பர். போய் உங்க இடத்துல நீங்க நின்னுக்கலாம். சரி, இரண்டாவது அணி போங்காட்டம் ஆடி எப்படியோ போஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க. 10 ரவுண்ட் எல்லாம் முடியல தாத்தா. ஒரு சான்ஸ் தான் நாங்க தருவோம். அப்புறம் இன்னொரு டீம் இன்னொரு சான்ஸ் கேட்டாங்க. ஜெயிச்சா நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஓஹோ, தோத்ததுக்கு இப்படி ஒரு பேச்சு. தோத்துட்டீங்க தானே? தோத்ததுக்கு ரவுண்ட்ல சொன்னத பத்தி பேசிட்டு இருக்கோம். சரி சரி, சண்டை போடாதீங்க. ஓகே ஓகே, பாப்போம். அவங்க சான்ஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இரண்டாவது அணி ஆடி முடிச்சீங்க. இப்போ நம்ம யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க எரிமலை இல்ல, நாங்க பனிமலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டீமை தான் நாங்க கூப்பிட போறோம். வாங்க. சூப்பர், உங்களுக்கான போர். வாவ், இதுதான். பாத்துக்கிட்டீங்களா? பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அங்க போயிட்டு எங்க காலை வைக்கிறது எங்க கையை வைக்கிறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்க போறீங்க. இப்பவே நல்லா இருக்கும் போதே தடுமாறுது. சுத்துனா எப்படி எல்லாம் தடுமாறுமோ? 3 2 1 சொன்னதுக்கு அப்புறம் சுத்துன்னு சுத்தணும். ஓகேவா? தாத்தா பாத்துக்கிறேன். ஓகே, ரெடியா? 3 2 1 ஸ்டார்ட். சூப்பரா நீங்க நிஜமாலே உங்களது ஆக்சுவலி கஷ்டமான போஸ், அவங்களது கூட கொஞ்சம் ஈஸி தான். இவ்வளவுதான். ஓகேவா? சூப்பரா ஆடுனீங்க. நாங்க எரிமலை இல்ல பனிமலை டீமுக்கு கைத்தட்டல்கள். பீர அளவுக்கு சுத்தி இருக்கீங்க. அவங்க நேர்மையா 10 ரவுண்ட் முடிச்சாங்க. அப்படிதானே? 10 ரவுண்ட் கவுண்ட் பண்ணீங்களா எல்லாரும்? முதல் அணியா எப்படி? முதல் அணி நம்பர் 1 இருக்கீங்க. நம்பர் 1ல இருந்துட்டு ஆடாம இருந்தா எப்படி? நீங்க தான் அடுத்து ஆடிடுவோமா? ரெடியா? சரி, இதுல இருந்து என்ன இன்புட்ஸ் நீங்க வந்து தரணும்னு ஆசைப்படுறீங்க? அதாவது இப்படி பண்ணா இதை டேக்கிள் பண்ணிடலாம், 2 பேர் ஆடினதை பார்த்துருக்கீங்க, இப்படி பண்ணா நம்ம இதை சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? தந்திரங்கள். என்னது? பொறுமையாதான் சுத்தக்கூடாதுன்னு தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். பொறுமையாலாம் சுத்தக்கூடாது, வேகமா தான் சுத்தணும். இதுல என்ன தெரியுது நீங்க எப்படி சுத்த போறீங்கன்னு? வாங்க, டைஸ உருட்டுங்க. நீங்களே பண்ணுங்க. 3
மூன்றுக்கு என்ன போஸ் தெரியுமா? ஐயோ இந்த சாட்டாக்கு ஏத்த மாதிரி இதுல யார் என்ன பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அத நீங்க பண்ணுங்க, நான் அத மண்ட குழம்பு எதையாவது பண்ணிராதீங்க. ஓகே பாத்துட்டீங்களா? யார் என்ன பண்ண போறீங்கன்னு பாத்துட்டீங்கல்ல? என்ன இப்ப எல்லாருமே இப்பவே தள்ளாடுறீங்களே, சுத்துனதுக்கு அப்புறம் எப்படி பண்ணுவீங்களோ? அப்புறம் எக்ஸாக்ட்டா பண்ணணும். எக்ஸாக்ட்டா கொஞ்சம் மிஸ் ஆனா கூட அவர் எனக்கு ரொம்ப மைனஸ் மார்க். வில் ஸ்மித் முட்டி மடக்கு தாத்தா. வில் ஸ்மித் மாதிரி பண்ணுங்க. வில் ஸ்மித் மாதிரி வில்லே வளைய மாட்டேன். கரெக்ட்டா பண்றாங்களா? கால் பண்ணி இந்த தாத்தா தம்பி ஓகே. இப்ப கரெக்ட்டா இருக்கு. ஓகேவா? பாத்துட்டீங்களா? ஓகே. இப்ப நீங்க 10 சுத்து சுத்தணும். அதுல 1 கம்மியா இருந்தா கூட டிஸ்குவாலிஃபைட் நீங்க. இதை கழட்டிக்கிறோம். ஓகே. மேட்ச் ஆட போறதுக்கு முன்னாடி பண்ணுவாங்களே. ஓகேவா? 3 2 1 ஸ்டார்ட். என்ன போங்காட்டம் பொறுமையா பண்றாங்க? சுத்துறாங்க. சுத்தவே இல்ல இவரு. ஆக்சுவலி அந்த நீங்க தாத்தா தாத்தா சுத்துனாப்ல, எங்க தாத்தா சுத்தவே இல்ல. அது இல்லாம போஸ் வேற இங்க போடுறோம், நீங்க அங்க போட்டு இருக்காரு. பிச்சாண்டி தாத்தா வேகமா சுத்துனாரு. கிறிஸ்டோபர் தாத்தா கிறிஸ்டோபர் தாத்தா வேகமாவே சுத்தல. நீங்க தாத்தா பாருங்க, மத்த டீம்ல கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. 2 கேம் முடிச்சாச்சு. சூப்பரா விளையாண்டாங்க எல்லாரும். இப்ப நம்ம 3வது கேமுக்கு அடி எடுத்து வைக்க போறோம். பார்த்து யோசி கேம் பேரு. நான் இப்ப ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு பிக்சர், தனித்தனி பிக்சர் தான் கொடுக்க போறேன். நல்லா அப்சர்வ் பண்ணணும். அப்புறம் அந்த பிக்சரை பத்தின கேள்விகள் நான் கேட்பேன். 20 செகண்ட் தான் டைம் அந்த பிக்சரை பார்க்கறதுக்கு. ஓகேவா? அந்த 20 செகண்ட்ல நீங்க எவ்வளோ நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த பிக்சர் நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டுமே தான் அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே உங்களால பதில் சொல்ல முடியும். ஓகேவா? ரெடியா? இப்ப போன ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 3வது அணி தான் வின்னர் போன ரவுண்ட்ல. அதனால நீங்க தான் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. 20 செகண்ட் தான் டைம். உங்களுக்கான இமேஜ் மூளை இடுக்கு எல்லாத்துலயும் பார்த்து வச்சுக்கோங்க. நாங்க அந்த சின்ன புள்ளியில இருந்து கூட கேள்வி கேட்போம். நல்லா பாத்துட்டீங்களா? நீங்க எவ்வளவு பெரிய அப்சர்வர்ன்றது இது மூலமா நமக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கான முதல் கேள்வி என்னன்னா, எத்தனை சைனீஸ் லேம்ப் அதுல இருந்துச்சு? 5 இல்ல 7 இருந்துச்சு. மொத்தம் 7 சைனீஸ் லேம்ப் அதுல இருந்துச்சு. ஓகே, பரவாயில்ல. அடுத்த क्वेश्चन என்னன்னா, எத்தனை நபர் செல்ஃபி எடுத்துக்கொண்டு இருந்தார்கள்? ஓ சைடு எத்தனை பேர்டா? இது எல்லாமே நம்பர்ஸ் ரிலேட்டடா இருக்கு, பாத்துக்கோங்க. நம்பே மூணுலாம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு போட்டோ தான். மொத்தமா 3 பேர். கரெக்ட். 3 பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन என்னன்னா, ப்ளம் கேக் எத்தனை கார்ட் இருந்துச்சு? 7 7 நல்லா யோசிங்க, நல்லா யோசிங்க. 7 8 நினைக்கிறேன். கரெக்டா 9 இருந்துச்சு மொத்தம். ப்ளம் கார்ட்ஸ் ஐ மீன் ப்ளம் கேக் கார்ட்ஸ் எத்தனை இருந்துச்சுன்னா 9 இருந்துச்சு. அடுத்த क्वेश्चन, 4வது क्वेश्चन என்னன்னா, ஆட்டோ சுத்தி எத்தனை பேர் டான்ஸ் ஆடினாங்க? என்ன 7 இருந்து கரெக்டா? நல்லா யோசிச்சீங்களா? 7 தான் நினைக்கிறேன். 7 கரெக்ட். 2 क्वेश्चनக்கு கரெக்டா பதில் சொல்லியிருக்கீங்க நீங்க. கடைசி क्वेश्चन, கம்பி மத்தாப்பு எத்தனை பேர் வச்சிருந்தாங்க? நல்லா யோசிங்க. 2 பேர் தான் இருந்தாங்க. ஓகே, பட் ஸ்டில் சூப்பர். 5க்கு 2 கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லியிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். அடுத்ததா எந்த டீமை நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். கிறிஸ்டோபர், பிச்சாண்டி, நல்லா பாத்துக்கோங்க, பிரிச்சுக்கோங்க. இத்தனை பேர் இந்த சைடுல, இத்தனை பேர் இது பண்ணாங்க, இத்தனை பேர் இது பண்ணாங்கன்றது பிரிச்சுக்கோங்க. பாத்துட்டீங்களா? நல்லா பாத்துட்டீங்களா? முதல் கேள்வி என்னன்னா, எத்தனை பேர்
ஐ மீன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க? வாழை இலை. 5 இலை. வெரி குட், ரைட் ஆன்சர். நச்சுன்னு பதில் சொல்றாரு, ஜெயிச்சிருவாங்களோ? ஓகே, ரெண்டாவது கேள்வி என்னன்னா, எத்தனை குழந்தைங்க அந்த எக்ஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க? 4. பெரியவங்க டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தவங்க எத்தனை பேரு, குழந்தைங்க டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தவங்க எத்தனை பேரு? 4. 4 கன்ஃபார்மா? வெரி குட், சூப்பர். ஆனா எவ்வளவு ட்விஸ்ட் பண்ணாலும் கரெக்டா சொல்றாங்களே, சூப்பர். அடுத்த கேள்வி என்னன்னா, gift கொடுக்கிற லேடி சாரி என்ன கலர்? லேடி gift கொடுத்துச்சா? தோராயமா சொல்லுங்க. என்ன ஒரு கலர்? எல்லோ. எல்லோ. எல்லோவா? தப்பு. எல்லோ கிடையாது, ரெட். ரெட் தான் கரெக்டான பதில். சரி, ஓகே, இட்ஸ் ஓகே. நான்காவது கேள்வி என்னன்னா, சோஃபால எத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாங்க? எத்தனை பேர் இருந்தாங்க? 5 பேருக்கா? 5 பேர். ஓகே, 5 பேருன்னு ரைட்டா தப்பா சொல்லிட்டாங்க. 3 தான் கரெக்டான ஆன்சர். 3 சோஃபா தான் அங்க இருந்துச்சு. நீங்க ஆப்ஷன்லயே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆப்ஷன் ஓகே. லாஸ்ட் क्वेश्चन. மொத்தம் எத்தனை? 2 கரெக்டா சொல்லிருக்கீங்களா? இப்போ நீங்க வந்து 1 கரெக்டா சொன்னீங்கன்னா அவங்களோட லீடிங் பாத்துக்கோங்க. எத்தனை குழந்தைங்க கேம் விளையாடினாங்க? 5 குழந்தை கேக்குறேன். 5 குழந்தைங்களா? 6 குழந்தைங்களா? 7 குழந்தைங்களா? 8 குழந்தைங்களா? போதும், லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. 5 குழந்தைங்க. 5. ஃபைனலா ஒன்னு டப்புன்னு சொல்லுங்கப்பா. 5 லாக் பண்ணிக்கிறோம். 5 இல்லனா ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? போன ஃப்ரெண்ட் ஆப்ஷன் மேல இருக்காங்க, கேட்டு. சாரி, இது அந்த ஷோ கிடையாது. ஓகே, ஃபைனல் ஆன்சர் 5. வெரி குட், சூப்பர். 3 கேள்விகளுக்கு கரெக்டான பதில்கள் நீங்க கொடுத்திருக்கீங்க. சோ அவங்கள விட நீங்க லீடிங்ல இருக்கீங்க. இப்போ அவங்கள விட நீங்க லீடிங்ல இருந்தா மட்டும் தான் நீங்க ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. உங்களுக்கான பிக்சர் இருடி வரேன். கஷ்டமா கொடுங்கக்கா. கஷ்டமா தான். கஷ்டம் இல்ல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நண்பர்களே, சூப்பர் நண்பர்களே. ஒன்றும் இல்லை, லைட்டாக ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மரத்துல எத்தனை பல்பு இருக்குன்னு கேட்பாங்க. ஒரு கிளை எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்க. அப்புறம் அடுத்து இலைகள் எவ்வளவு இருக்குன்னு கேட்போம். அப்புறம் அடுத்து அவன் தொப்பியை கழட்டி கொடுத்துட்டு நான் வரேன். 15 செகண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு. 5 செகண்ட் தான் இருக்கு. முடிஞ்சிடுச்சு. எங்க குடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த டீம். அழுத்தமா புடிச்சிட்டு இருக்காங்க. சொல்லுச்சு, தைரியமான ஆளாச்சு. ஓகே நண்பர்களே, பாத்துக்கிட்டீங்களா எவ்வளவு அழகா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏரியால எனக்கு கட் அவுட் வைக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்படியும் நாங்க தான் வின் ஆகும். அதுக்குள்ள ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஜெயிக்க முடியல. உங்களுக்கான கேள்விகள் ஆரம்பிக்கலாமா? தொடங்கட்டும். மொத்தம் எத்தனை ஸ்டார்ஸ் அந்த டேபிள் மேல இருந்துச்சு? 7. 7ஆ 8ஆ 6ஆ 5ஆ? அப்பதான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. 7. 7 கன்ஃபார்மா? தப்பு. சூப்பரா தப்பா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் கேள்விக்கு. 6 இருந்துச்சு. க்ளோஸ். ஓகே, அடுத்தபடியாக இரண்டாவது கேள்வி என்னன்னா, அந்த ரோபோட் பக்கத்துல எத்தனை பேர் இருந்தாங்க? 4 பேர். கொஸ்டினை முடிக்கட்டும். வெரி ஷூரா? லாக் பண்றேன். நோ, 5 பேர் குழந்தை ஃப்ரண்ட்ல இருந்துச்சு, 2 பேர் சைலண்ட் இருந்தாங்க. மொத்தம் 5 பேர். இது கோர்ட்டில் ஆர்கியூ பண்றதுக்கு மிஸ்டர் தாத்தா நீங்க அமௌண்ட் தாத்தா. என்னப்பா உங்களுக்குள்ளே வந்து நிறைய contradictions இருக்கு, முரண்பாடுகள் இருக்கு. தெளிவா நீங்க ரோபோ சேர்த்து கேட்பீங்களா? ரோபோவை தாண்டி ரோபோ கூட எத்தனை பேர் இருந்தாங்க? 5 லாக் 5. 2 பேர் குழந்தை குழந்தை பாத்தீங்களா? ஆமா. அதான் 5 உங்களுக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் இல்ல. இல்ல கரெக்டா தான் இருக்கு. 5. 5ஆ? சக டீம்மேட்டை நம்பினா இப்படிதான் குழிக்குள்ள தள்ளுவாங்கிறது இதுக்குதான் எடுத்துக்காட்டு. 4 தான் கரெக்டா இன்னும் 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. 3 கொஸ்டினும் நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா டை அப் ரவுண்ட் கூட இருக்கு, அதனால பிரச்சனை கிடையாது. ஓகே, how many band people were there? இந்த band people எத்தனை பேர் இருந்தாங்க? மறந்துருச்சு. 4
பேங்க் பீப்புளா? பேண்ட் இந்த பேண்ட் மேளம் வாசிக்கிறவன். 4 4 பசங்க. 4 கரெக்டா? வெரி குட், கரெக்டான ஆன்சர். சூப்பர்ங்க, வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, அடுத்த கேள்வி, 4வது கேள்வி என்னன்னா, இப்பதான் 1 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. அடுத்து 2 கரெக்டா சொல்றாங்களா இல்லையாங்கிறத இது மூலமா நமக்கு தெரிஞ்சிடும். கேக்குற கேள்வியில தான் எத்தனை சில்ட்ரன், எத்தனை குழந்தைங்க வந்து அந்த ஸ்டார் மேக்கிங்ல இருந்தாங்க? ஸ்டார் செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அங்க எத்தனை குழந்தைங்க இருந்தாங்க? அங்க பெரியவங்களும் இருந்தாங்க, குழந்தைங்களும் இருந்தாங்க. குழந்தைங்க எத்தனை பேர்? 5 5 இல்லனா 4 ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும். ஒண்ணுதான் சொல்லணும், ஆப்ஷன் கொடுக்க கூடாது. எங்க தாத்தா சொல்லிட்டாப்ல 5. வெரி குட், 5 கரெக்டான பதில். சூப்பர். கடைசி क्वेश्चन, இந்த கடைசி क्वेश्चनல தான் அவங்களோட தலையெழுத்து இருக்கு. ஏன்னா இதுக்கு நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் டை அப், நம்பர் 1க்கும் நம்பர் 2க்கும் டை அப் இருக்கு. ஓகேவா? 5வது கேள்வி என்னன்னா, அதாவது ஃப்ரண்ட்ல இருந்த லேடி எத்தனை பைகள் தூக்கிட்டு இருந்தாங்க? பேக்ஸ், how many bags? ஃப்ரெண்ட்லமா? ஃப்ரண்ட்ல, முன்னாடி அந்த பிக்சருக்கு முன்னாடி ஒரு லேடி இருந்தாங்க. அந்த லேடி எத்தனை ஷாப்பிங் பேக்ஸ் தூக்கிட்டு இருந்தாங்க? தாத்தாவை நம்பி நீங்க 1ன்னு சொல்ல போறீங்க. ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஆப்ஷன் கொடுங்க. அப்போ ஆப்ஷன் கொடுங்க. ஆப்ஷன் செல்லாது, கள்ள ஓட்டெல்லாம் நாங்க போட மாட்டோம். சொல்லுங்க. 1. இங்க சதி பண்ண முடியாது. நல்லா ஓட்டுதே. வெரி குட், 1 என்பது தவறான பதில். ஓகே, அதாவது 2 தூக்கிட்டு இருந்தாங்க அந்த லேடி. ஓகே, இது மூலமாவே நமக்கு தெரிஞ்சு போச்சு யார் வின்னர். இந்த சுற்றுக்கான வின்னர் யாரு? கிறிஸ்டோபர் பிச்சாண்டி தான் வின்னர். பார்த்து யோசி, சுற்றுல இவங்க தான் வின்னர். சூப்பரா விளையாண்டீங்க. 3வது சுற்று ரொம்ப அழகா முடிச்சீங்க. எல்லாருக்குமே பாராட்டுகள். என்னதான் வந்து நான் ஈஸியா இப்படி கலாய்ச்சாலுமே எனக்கு அதுல இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் கண்டிப்பாக தெரியும். ஒரு 20 செகண்ட்ல அத்தனை டீடைல்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா பெரிய டாஸ்க் தான். சூப்பரா விளையாண்டீங்க. நீங்க வந்து 2 கரெக்டா சொன்னீங்க, நீங்க 2 கரெக்டா சொன்னீங்க, 3 கரெக்டா சொன்னீங்க. சூப்பர். எல்லாரும் உங்களுக்கு நீங்களே வந்து கை தட்டிக்கோங்க உங்களோட எஃபர்ட்ஸ்க்கு. ஓகே, இந்த ஸ்பெஷல் ஐட்டம் நம்ம வந்து ஸ்பெஷலா முடிச்சிட்டோம். இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் நாங்க வச்சிருக்கோம். 4வது ஸ்பெஷல் ஐட்டம் காட்டுறதுக்குள்ளே இவனுங்க பயங்கரமா சண்டை போடுறாங்க. சாண்டாக்கும் சண்டைங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஐயோ, இவங்க சண்டையை நான் தீர்த்து வைக்கணும். சூப்பரா பயங்கரமா ஃபன் ஃபில்டான கேம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கடைசி கேமுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சாண்டா கிளாஸ்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகார்த்தத்துக்கு வர்றது என்னது சொல்லுங்க? சாக்லேட், கிறிஸ்மஸ், கேக்கு, உங்க ரவுண்டான தொப்பை. அந்த தொப்பை தான் ஞாபகார்த்தத்துக்கு வரும். ஸோ அதுக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு கேம் தான் இப்போ ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். கடைசி கேம். இந்த கேமோட பேர் சொல்லாம சொல்லு. ஸோ இந்த கேம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு உணவுப் பொருளை உங்களுக்கு கொடுத்துருவோம். உங்கள் டீம்மேட் ஒருத்தருக்கு கொடுத்துருவோம். அவங்க வந்து கண்ணை கட்டிட்டு அந்த உணவுப் பொருளை எடுத்து சாப்பிடுவாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு உங்கள் இன்னொரு டீமுக்கு க்ளூ கொடுக்க போகிறீங்க. ஆனால் டைரக்டான க்ளூ கொடுக்கக்கூடாது. நீங்கள் க்ளூ கொடுக்க அவங்க கரெக்டான பெயர் என்ன, உணவுப் பொருளோட பெயர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு வந்த உணவுப் பொருளோட பெயர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் டாஸ்க்கு. ஆனால் டைரக்டான க்ளூ கொடுக்கக்கூடாது, இன்டைரக்டான க்ளூ தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த டீமை கூப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன ரவுண்டில் யார் வின் பண்ணா? சூப்பராக 3 மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்ச முதல் அணியை தான் நம்ம கூப்பிட போற கிறிஸ்டோபர் பிச்சாண்டி. வாங்க 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 வாங்க, பொசிஷன் எடுத்துக்கங்க. யார் வந்து டேஸ்ட் பண்ண போறா, யார் கண்டுபிடிக்க போறா, உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி நின்னுக்கோங்க. அவர்தான் சாப்பிட போறாரு. இவர்தான் சாப்பிட போறாரா? சூப்பர். ஓகே, நீங்க இப்படி 2 பேரும் இப்படி திரும்பிக்கோங்க. இப்ப கண்ணை முடிக்கிறீங்களா? நாங்க போட்டுக்கோங்க. அப்புறம் ஏடா கூடமா போய் மீசை இங்கிட்டு திரும்பிக்க போகுது. ஓகே, சூப்பர். 2 பேர் அசம்பிள் ஆயிட்டாங்க. அவங்களுக்கான உணவு பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது வித்தியாசமான காம்பினேஷன்லாம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, மெல்ல மெல்ல தட்டிடுச்சுன்னா அவ்வளோதான். தாத்தா, நீ மட்டும் டைமுக்கு சாப்பிட்ற. ஒன்று வந்து பவுல் ஸ்பூனோட இருக்கு, பார்த்து பார்த்து. ஃபுல்லாக சாப்பிட்றாது, அப்புறமா எனக்கு வை.
மணலா இருக்கு. நல்ல டேஸ்டா இருக்கு. டேஸ்டா இருக்கு. தாத்தா எனக்கு இங்க வயிறு எரியுது. வயிறு எரியும். அதை சாப்பிட்டா அவ்வளவுதான், நிஜமாலே வயிறு எரியும். இது வந்து நிறைய நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நல்ல கேட்டுக்கிட்டீங்களா? ஓகே 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 ஓகே. கண்டுபிடிக்கல. அப்புறம் எல்லா டிஷ்ஷுக்கும் இதுதான் மெயின். சர்க்கரையா? சர்க்கரைக்கு கூட உப்பா? அது நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ண மாட்டாங்களே. பால்கோவாவா? வேற வேற இது வேற வந்து எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் வரும். தாத்தா சாப்பிட்டதுல மீசையே கலண்டு வந்துருச்சு. தாத்தா கொஞ்சம் நல்லா குழுவா கொடு தாத்தா. ஸ்வீட்டு ஓகே. அப்புறம் இதுதான் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. நெய் ஐயோ எண்ணெய்க்கு பதிலாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ளோல வந்துச்சு. சரி, அடுத்த ஐட்டம். இப்போ என்ன ஆங்கர் ஊட்டி ஒன்று, அதுக்கு தானே இவ்வளோ பண்ணுற? இது வந்து தின்ட்டு சொல்லு. இது ஜீரால ஊறி இருக்கும். ஜீரானா ஜீரகம் தானே? இந்த சாண்டா சமையல் கலை பத்தி தெரியாத ஒரு சாண்டான்னு நினைக்கிறேன். இது வந்து அப்புறம் எக்ஸாக்டா சொல்ல தெரியலையே. நல்லா அது வந்து அதோட சிக்னிஃபிகண்டான ஒரு யூசேஜ் இருக்கும்ல. டெக்ஸ்டர் எப்படி இருக்கும், இல்ல எங்க சாப்பிட்டுருப்போம். அத மேல வந்து இது வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். உள்ள வந்து அந்த ஜீராவோட அந்த ஸ்வீட் வரும். தெரியல தாத்தா. ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க அதை எடுத்து என்னன்னு பாருங்க. கண்ணை திறந்துடலாமா? தொடங்க நீங்க. இருக்க திறக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன டிஷ்ஷுன்னு கேட்டுக்காக்கா அவருக்கு. தப்பா தானே கெஸ் பண்ணிருந்தீங்க. இல்ல நான் இது வந்து ஜாங்கிரி நினைச்சேன். அப்படியா? எந்த ஊர்ல ஜாங்கிரி இப்படி உருண்டையா இருக்கும்னு எனக்கு தெரியல. இது வந்து ஜாங்கிரியா? தேன் முட்டாய் தானே. ஓகே, கிறிஸ்டபர் பிச்சாண்டி குரூப்ல இருந்து வந்த ரெண்டு தாத்தாவும் ரொம்ப கேவலமா விளையாண்டாங்க. அதனால நம்ம ரெண்டாவது டீமான வால்டர் கண்ணப்பன் டீம்ல இருந்து வர தாத்தா ஸ்நாட்சம் ஒழுங்கா விளையாடுறாங்களான்னு பாப்போம். யாருன்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? யாரு கெஸ் பண்ண போறீங்க? யாரு வந்து சாப்பிட்டு பார்க்க போறீங்க? தாத்தா நான் சாப்பிட போறேன். பிளைண்ட் ஃபோல்ட் ஃபர்ஸ்ட் போட்டுக்கங்க, கண்ணு தெரியக்கூடாது. நானே வச்சுக்கிறேன், நீங்க சாப்பிட்டு மட்டும் பாருங்க, சரிங்களா? கையில எடுத்து சாப்பிடலாம். கண்ணை கண்ணு எப்படி எங்க இருக்கு எனக்கு என்ன தெரியும்? ஏய் தாத்தா, இது என்ன தெரியுதா? சின்ன குழந்தையா இருக்கிறப்ப கடையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம்ல, குட்டி குட்டியா பலி முட்டையா? ஏய் ரொம்ப குட்டியா, கடுகு மாதிரி. கடுகு மாதிரியா? ஏய் வாயில போட்டா கூட இனிக்கும். சின்ன சின்ன பாட்டில்லாம் அடைச்சு வச்சு வைப்பாங்களே. சரி, அவன் வந்து அந்த சாண்டா வந்து பல்லி முட்டாயின்னு சொல்லியாச்சு. பல்லி முட்டாயா? நீ என்னத்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இவ்வளவு நேரமா? ஐயோ, சின்ன பிள்ளைல வைப்பாங்களே, அதான காது. சின்ன பிள்ளைல நிறைய விற்பாங்க. எது பேர் என்னது? டப்பால்லாம் போட்டு வைப்பாங்க. சீரக பேர் முட்டாய். என்னது? சீரக முட்டாயா? அப்படி கேட்க போறீங்க. அப்படின்னா உள்ள சீரகம் இருக்கும், மேல இது பல்லி முட்டாய்தான். ஓகே, வால்டர் கண்ணப்பன் டீம் சூப்பரா பல்லி முட்டாயின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. பல்லி முட்டாயோ சீரக முட்டாயோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு இரண்டாவது ஐட்டம் இருக்கு, அதை நீங்க கண்டுபிடிக்கணும்ல. கரெக்டா கண்டுபிடிச்சிடலாமா? இதை எடுத்துக்க, வாயில போட்டுக்க. எங்கங்க இருக்கு? இங்க இருக்கியா? ஏன் கைய சுரண்டுற? இதுவா? அத இப்ப புரியுது எதுக்கு அவன் சாப்பிட போறான்னு. ஸ்பூன் இருக்கு, நான் ஊட்டி விடுறேன். அதை பண்ண மாட்டீங்க. வரமா வாய் எங்க இருக்குன்னு வாய். டேய் இதுதான் ஆசைப்பட்ட. அப்பவே சொன்னான். ஐயோ நல்லா இல்லையா? ஏய் தாத்தா, சின்ன வயசுல
எல்லாமே சின்ன வயசுல தான். ஸ்கூலுக்கு போகிறப்ப காலையில் சாப்பாடுக்கு டைம் ஆச்சுன்னா உனக்கு மட்டும் வச்சு கொடுப்பாங்களே பிரெட்டு. ஏய் எரியுதே தண்ணி வேணுமா? தண்ணிலாம் வேணாம். ஏய் புரியுதா இல்லையா நான் சொல்றது? சின்ன வயசுல தான் எரியுற மாதிரி தருவாங்க. சின்ன வயசுல ஒன்று எரியுற மாதிரி. ஏய் சாப்பாடு அவசர அவசரமா செஞ்சு கொடுப்பாங்க தெரியுமா? சின்ன வயசுல ஏன் குழந்தைக்கு எரியுற மாதிரி பொருள் தராங்க? ஏய் காலையில சாப்பாடு வேகமா செஞ்சு கொடுத்து எதுவுமே இல்லைன்னா சைடிஷ்க்கு ஒன்று வச்சு ஊர்கா. ஐயோ நான் சொல்றேன் காலையில ஃபுட்டுக்கு. அது டெக்ஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணு, எப்படி இருக்கும்? அது வந்து வீட்லயும் நம்ம செய்யலாம், கடையிலயும் வாங்கலாம். அது எப்படி இருக்குங்கிறத டிஸ்கிரைப் பண்ணாலே பிடிச்சிருவாப்ல. அது வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி ஒரு மாதிரி குழப்பி சாப்பிடுவாங்களே. பொடியா? கொஞ்சம் கிட்ட வந்துட்டாரு. சொல்லு முழுசா. இட்லி பொடியா? வெரி குட், கரெக்டா கண்டுபிடிச்சாச்சு. ஆனா எண்ணெய் ஊத்தி குழப்பி எடுத்து சாப்பிடுவாங்கன்னு டைரக்டான க்ளூ அது. ஸோ ரெண்டாவது டீம் நீங்க 1 பாயிண்ட் தான், முதல் அணி நீங்க 0 பாயிண்ட். இப்போ மூன்றாவது அணி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். நாங்க எரிமலை இல்ல, நாங்க பனிமலை அப்படிங்கிற டீம் தான் வர போறாங்க. வாங்க வாங்க, இதுல யார் வந்து கண்டுபிடிக்க போறீங்க? யார் வந்து சாப்பிட போறேன், கண்டுபிடிக்க போறோம். ஓ ஓகே, கரெக்ட். இதுல 2 ஐட்டம் இருக்கு. கடையிலலாம் குழந்தைங்க வாங்கி சாப்பிடுவாங்க. சரி, அப்புறம் ரெண்டாவது க்ளூ சொல்லுங்க. நம்ம கேண்டீன்ல கூட விற்கும்டா. வேற 10 ரூபா அது. வேற என்ன? டேய் கிறிஸ்மஸ்க்குலாம் ஒரு இதுடா, பேப்பர் பழம் ஒன்றுடா. கேக்கா? அது என்னது? கேக்கு தான். வேற என்ன கேக்கு? அதுதான், அதுலயே நீ சின்னதா இருக்கும். அது அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு? ஸ்மெல் 2 லேயர் இருக்கும்டா. உள்ள சாக்லேட் 1, 2 லேயர் இருக்கும். சின்னதா இருக்கும். உள்ள சாக்லேட் இருக்கும், ஸ்ட்ராபெரி இருக்கும். நல்ல டைரக்டான க்ளூ, சூப்பர். ஆனா நீங்க கரெக்டா தான் கண்டுபிடிச்சீங்க. கேக் வந்து கரெக்டானது தான். ஆனா இங்க வச்சிருக்கிறது சாக்லேட் கேக். அதுதான். பட் இட்ஸ் ஓகே. பட் 1 பாயிண்டா நாங்க கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன்னா கேக் நான் அப்பவே கண்டுபிடிச்சிட்டாரு. ரெண்டாவது ஸ்பெஷல் ஐட்டத்தை சாப்பிடுங்க. சிங்க குட்டி தாத்தா. சொல்றா எப்படி சொல்லுவா? சொல்லு. கடையில எல்லாம் விரும்பி விற்பாங்கல்லடா. என்ன வைப்பாங்க? விரும்பி விற்பாங்க. சின்ன குழந்தைங்க நம்ம கேண்டீன்ல விற்கும்டா. எல்லாமே கேண்டீன்ல விக்கிற ஒரு 4 லேயர் இருக்கும்டா. 4 லேயர்ல என்ன வைக்கிறாங்க? நீளமா இருக்கும்டா. நீளமா இருக்குமா? சரி, அதோட விலையை சொல்லு. விலை 10 ரூபா. அதே 10 ரூபாயா? ஆமா, ஈஸி தான்டா. அது 5 ரூபா. அப்படி நீளமா ஒன்று இருக்கும்ல. இன்னும் தெளிவா நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இன்னொன்று இருக்கும். எனக்கு நீ சொல்றது கரெக்டு தான். அதே ஸ்ட்ரக்சர் தான், அதே மாதிரி கொஞ்சம் நீளமா இருக்கும். ஃப்ளேவர் வந்து நீங்க வச்சிருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கும்ல. அதாவது ஃபுட்டா அதுக்கு ஒரு பேர் இருக்கும். அதை கேட்குறேன் உன்ட்ட. பிராண்ட் பேர்லாம் இல்ல. ஃபுட்டு பேர்லாம் எனக்கு தெரியாதுக்கா. அது என்னடா? சரி நீங்க எடுத்துங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பிளைண்ட் ஃபோல்ட் எடுத்துருங்க. நீங்க 2 பேரும் 1-1ன்னு வின் பண்ணிருக்கீங்க. அதனால டை அப்படின்னு நாங்க சொன்னோம். ஆனா பல ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் 3rd டீம் வந்து பதில் சொன்னாங்க. ஆனா எடுத்த உடனே பதில் சொன்னது யாரு? வால்டர் கண்ணப்பன், நீங்க தான். ஸோ இந்த சுற்றுல நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. கை தட்டுங்க. எல்லாருமே சூப்பரா விளையாண்டீங்க. கஷ்டப்பட்டு நெய்யை சாப்பிட்டு, கஷ்டப்பட்டு இட்லி பொடியை வெறுமனே இட்லி பொடியை சாப்பிட்டுட்டு எல்லா க்ளூயும் கரெக்டா வந்து சொன்னீங்க. சூப்பரா இருந்துச்சு. ஸோ நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். 4 கேம்ஸ் ஆடினோம் மொத்தம். அந்த 4 கேம்ஸ்லயும் மொத்தமா யார் வின்னர்னு உங்களுக்கு தெரியுமா? வால்டர் கண்ணப்பன். வெரி குட், நீங்க தான் வின்னர். ஏன்னா அந்த 4 கேம்ல 2 கேம் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. சிறப்பா ஆடி இருக்கீங்க. எல்லாரும் கை தட்டுங்க. அவங்களுக்கு சிறப்பா ஆடின வால்டர் கண்ணப்பன் டீமுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அதே போல எங்களோட கிறிஸ்மஸை ரொம்பவே சூப்பரா ஹாப்பனிங்கா ஃபன்ஃபில்டா ஆக்குனதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே போல புதுயுகம் நேயர்கள் அனைவருக்குமே மெரி கிறிஸ்மஸ் அண்ட் வி விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் ஆஸ் வெல். ஸோ எங்களோட நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இறுதிக்கு வந்துட்டோம். இதே போல நான் உங்களை வேற நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். Until then, it's bye from Rakshana.